அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 3/3/2026 மாசி மாதத்தின் பௌர்ணமி மற்றும் சந்திர கிரகண நாள். இந்த நாள்ல மறந்தும் இந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. அதிலும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தப்பி தவறியும் கூட செய்து விடாதீர்கள். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு அருந்தக்கூடாது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில், அதாவது பிற்பகல் 3:19 இருந்து மாலை 6:47 வரைக்கும் உணவு அருந்தக்கூடாது. ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்துச்சு, நீங்க தண்ணீர் பருகணும் அப்படின்னாலும் அந்த தண்ணீர்ல 2 துளசி இலையை போட்டு பருகுங்க, அல்ல தர்பை புல்லை போட்டு தண்ணீரை குடிச்சிட்டு தர்பை புல்லை அப்புறப்படுத்திடுங்க. இதை மாதிரி செய்துக்கலாம். அதிலும் குறிப்பாக கர்ப்பிணிகள் இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல உணவு அருந்த வேண்டாம். இது முதல் விஷயம். அடுத்த 2 என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தகவலுங்க. நம்ம சேனல் சார்பாக அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்து செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்காரணம் கொண்டும் இந்த நாள்ல அசைவம் சாப்பிடக்கூடாது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். அதனால அசைவம் சாப்பிடாதீங்க. 3வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட நேரத்துல தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. இதனால பாத்தீங்கன்னா பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை எக்காரணம் கொண்டும் தப்பி தவறியும் செஞ்சிடாதீங்க. அதனால கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஜாக்கிரதையா இருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாபெரிவா அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.